ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 5th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 3ல இருக்கக்கூடிய சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1, டெர்ம் 2, டெர்ம் 3ல இருக்கக்கூடிய அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த லாஸ்ட் வீடியோ 5ஆம் வகுப்பு பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த சயின்ஸ் வந்து லென்த்தா போறதுனால 2 வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போட போறேன். ஓகேங்களா? ஸோ 5ஆம் வகுப்பு முழுவதையும் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ பேப்பர் 1 எழுதக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 4th, 5th. ஸோ அதனால 5th ஸ்டாண்டர்டை தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல 40 மதிப்பெண்ணுக்கு மேல எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால கேர்லெஸ்ஸா இருந்துறாதீங்க. அடுத்தது இப்ப இந்த வீடியோஸ்லாம் உங்கள்ட்ட இல்ல, கிடைக்கல அப்படின்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாளைக்கு நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் 5ஆம் வகுப்பிற்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து அதற்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் சென்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு காற்று. ஸோ இந்த நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்முடைய சேனல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காற்று. காற்று பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே டெர்ம் 2லயும் தெளிவா பார்த்துட்டோம். டெர்ம் 1லயும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நைட்ரஜன் 78%, ஆக்ஸிஜன் 21%, மீதி இருக்கக்கூடிய 1% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் ஸோ போன்ற இந்த வாயுக்கள் தான் அந்த 1%த்துல இருக்கு. அடுத்தது வளிமண்டலம். இப்போ வளிமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த படத்தை வச்சு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிவளி மண்டலம், படை மண்டலம், இடை மண்டலம், வெப்பவலி மண்டலம், புறவலி மண்டலம். அடி, படை, இடை, வெப்பம், புறம். திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி, படை, இடை, வெப்பம், புற. ஸோ இப்போ பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்தது கிலோமீட்டர். அடிவளி மண்டலம் அப்படின்றது 0ல இருந்து 10 கிலோமீட்டர். அடிவளி மண்டலம்ன்றது 0ல இருந்து 10, 10 டு 50, 50 டு 85, 85ல இருந்து 400, 400ல இருந்து 1600. ஸோ இப்போ மண்டலமா வளிமண்டலத்தை வரிசையா ஞாபகம் வச்சுக்கிட்டு கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஸோ இப்போ இதுல அடிவளி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு? 10 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா காற்று, வளிமண்டலத்தில் உள்ள காற்றுல 75% எங்க இருக்கு? அடிவளி மண்டலத்துல தான் இருக்கு. ஸோ இங்க தான் இந்த அடுக்குல மட்டும்தான் நீராவியா காணப்படும். அடுத்தது வானிலை காரணிகளான மேகம், மழை, பனி போன்றவையும் இங்க தான் அதிக அளவு காணப்படும். அனைத்து வானிலை மாற்றங்களும் இந்த அடுக்குல தான் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிவளி மண்டலம் அப்படின்றது முதல் மண்டலம். இதற்கு பேரு ட்ரோபோஸ்பியர். சப்போஸ் இங்கிலீஷ்ல கேட்டு ட்ரோபோஸ்பியரில் காற்றில் எத்தனை சதவீதம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 75%. இல்லைன்னா வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் 75% காணப்படும் வளிமண்டலம் அடுக்கு எது அப்படின்னு கேட்டு ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், இந்த மாதிரி மீசோஸ்பியர்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ட்ரோபோஸ்பியர் தமிழ், இங்கிலீஷ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடிவளி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 10 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். காற்றுல 75% இங்கே இருக்கு. அடுத்து நீராவி காணப்படும். மேகம், மழை, பனி போன்றவை இங்கே அதிகம் காணப்படும். இந்த அடுக்குல தான் நாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்து வானிலை மாற்றங்கள் எல்லாம் இந்த அடுக்குல தான் நடைபெறும். அடுத்தது படை மண்டலம். படை மண்டலம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 10ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுல தான் முக்கியமானது ஓசோன் அடுக்கு. ஓசோன் அடுக்கு எந்த மண்டலத்துல காணப்படுது? படை மண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இந்த ஓசோன் அடுக்கு அதனுடைய யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புற ஊதா கதிர்களை ஈர்த்துக்கிட்டு
மனிதர்களுடைய கண்ணு தோலில் ஏற்படும் பாதிப்பை காக்குது. சரிங்களா? அதாவது புற ஊதா கதிர்களை தடுத்து அதனால் ஏற்படக்கூடிய கண் தோல் பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாக்குது இந்த ஓசோன் அடுக்கு. அடுத்தது இதுல வந்து நீராவி காணப்படாது. 55 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை காணப்படும். -55 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை காணப்படும். அடுத்தது இடைமண்டலம், மீசோஸ்பியர் இடைமண்டலம். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை என்ன ஆகிட்டே இருக்குங்க, குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு தான் காணப்படும். வானில் காணப்படும் அநேக விண்கற்கள் எங்கே இருக்குன்னா இந்த மண்டலத்தில் தான் எரிகின்றன. ஓகேங்களா? ஸோ அப்போ வெப்பநிலை வந்து -100 டிகிரி செல்சியஸ். இன்னொரு பாயிண்ட்டு, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை என்ன ஆகுங்க, குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வெப்ப வளிமண்டலம். இது எத்தனாவது அடுக்கு, 4வது அடுக்கு. ஸோ கிலோமீட்டர் பார்த்துட்டோம். அடுத்து புற வளிமண்டலம், எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த புற வளிமண்டலம் வந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து இருக்கு, 400ல இருந்து 1600 வரைக்கும். காற்று வந்து மிகவும் குறைந்த அடர்த்தியுடன் காணப்படும். காற்று மிகவும் குறைந்த அடர்த்தியோட காணப்படும். அடுத்தது இப்ப மலை ஏறுறவங்க என்ன பண்றாங்கன்னா ஆக்சிஜன் உருளை, ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் போறாங்க. எதுக்காக ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு போறாங்க? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வளிமண்டலத்தில் உள்ள காற்றின் அளவு குறையும். அப்போ காற்றினுடைய பற்றாக்குறையை சரி செய்யறதுக்காக தான் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது காற்றினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா டாபிக்குமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி 1, 2 பாயிண்ட்டுகள் அதிகமாக வருது. ஸோ இப்போ நீர் சுழற்சி. இப்போ நீர் சுழற்சி அப்படின்னா மேகங்கள் நீராவியாகி என்ன பண்ணுது, காற்றில் உள்ள நீராவி தான் நீர் சுழற்சியை ஏற்படுத்துது. ஸோ இது வந்து மேகங்களை உருவாக்குது. அடுத்து இந்த மேகங்கள் வந்து குளிர்வடைந்து மழை பொழிவை தருது. ஸோ மேகங்கள் நகர்றதுனால தான் காற்று ஏற்படுது. ஸோ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, காற்றில் உள்ள நீராவியினால் தான் நீர் சுழற்சி ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நீர் ஆவி எதை உருவாக்குது, மேகங்களை உருவாக்குது. இந்த மேகங்கள் குளிர்வடைந்து மழை பொழிவை தருது. மேகங்களுடைய நகர்வு தான் காற்றினால் ஏற்படுகிறது. மேகங்கள் நகர்றதுக்கு என்ன காரணம், காற்று தான் காரணம். அப்ப நீராவி, மேகம், மேகம் குளிர்வடைதல், மழை பொழிதல். மேகம் எதன் அடிப்படையில் நகருது, காற்றுனால தான் நகருது. அடுத்து ஆற்றலை அளித்தல். உடல் செல்கள் ஆக்சிஜனுடைய உதவியால் உணவு மூலக்கூறுகளை எரித்து நமக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. காற்றின் வழியே ஒளி பயணிக்கிறது. காற்றுல ஒளி பரவணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட், ஒளி பரவ ஊடகம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி பரவுவதற்கு காற்று போன்ற ஊடகம் தேவை. ஒளி பரவுவதற்கு என்ன தேவை, ஊடகம் தேவை. அடுத்தது நைட்ரஜன் நிலைநிறுத்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னா என்னன்னா, காற்றில் உள்ள நைட்ரஜனை வந்து நுண்ணுயிரிகளா தாவரங்கள் எளிதில் உறிஞ்சக்கூடிய நைட்ரேட்டுகளாக மாற்றும். இதை தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்றோம். காற்றில் உள்ள நைட்ரஜன் சில நுண்ணுயிரிகளால் தாவரங்கள் எளிதில் உறிஞ்சக்கூடிய நைட்ரேட்டுகளாக மாற்றும். அது மட்டும் இல்லாம அயல் மகரந்த சேர்க்கை காற்றின் மூலம் நடைபெறுது. வாயுக்களுடைய நகர்வு தான் என்னன்னு சொல்றோம், காற்று. மேகங்கள் நகர்றதுக்கு எது காரணமா இருந்தது, காற்று. அடுத்து விளையாட்டு, காற்றின் மூலம் நடக்கக்கூடிய விளையாட்டு பாராகிளைடிங், தொங்கு கிளைடிங் அப்படின்னு 2 விளையாட்டு நடக்குது. ஸோ இந்த பாராகிளைடிங் அப்படின்றது ஹிமாச்சல பிரதேசத்துல ஜோகிந்தர் நகர் பள்ளத்தாக்குல உள்ள பில்லிங் என்னும் மலை பிரதேசம், அங்கதான் பாராகிளைடிங் விளையாட்டினுடைய தலைநகரம் இருக்கு. இதுவே தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னா ஏலகிரி மலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாராகிளைடிங் அப்படி இந்த காற்றின் மூலம் நடைபெறக்கூடிய இந்த விளையாட்டு ஹிமாச்சல பிரதேசத்துல ஜோகிந்தர் நகர் பள்ளத்தாக்குல உள்ள பில்லிங் மலை பிரதேசத்துல தான் நடைபெறுது. ஸோ அதுதான் இதனுடைய தலைநகரம்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏலகிரி மலையில இந்த விளையாட்டுக்கான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காற்று ஆற்றல். வாயுக்களுடைய அழுத்தம் அதிகம் உள்ள இடத்திலிருந்து அழுத்தம் குறைந்த இடத்திற்கு தான் செல்கிறது. ஸோ ஓட்டத்திற்கு காற்று என்று பெயர். வாயுக்கள் அழுத்தம் வந்து எங்க அதிகமா இருக்கோ அந்த அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி தான் செல்லுது. ஸோ இந்த காற்றாலையுடைய உதவியோட தான் என்ன தயாரிக்கிறாங்க? மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அடுத்தது காற்று மாசுபடுதல். காற்று மாசுபடுதல் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இந்த வாயுக்கள் எல்லாம் என்னது? தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்கள். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுது? காற்றுல கலக்கிறதுனால காற்று மாசுறுது. ஸோ சிறு துகள், தூசு, வாயு இதெல்லாம் கலக்கிறதுனால தான் காற்று மாசுறுது அப்படின்னு சொல்றோம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ அடுத்தது மாசுபடுதல் அப்படின்னாவே பொல்யூஷன் நமக்கு தெரியும். இப்போ பொல்யூஷன்ற வார்த்தை பொல்யூர் என்னும் ஆங்கில வார்த்தையிலிருந்து ஆங்கில வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூர். ஸோ இது எந்த மொழியிலிருந்து உருவாக்குனா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பொல்யூஷன், பொல்யூர், லத்தீன். பொல்யூஷன் வந்து பொல்யூர்ன்ற ஆங்கில வார்த்தை. ஸோ இந்த பொல்யூர்ன்றது லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை கேடு இல்லைன்னா அழுக்காக்குதல். அப்போ மாசுபாடுனா அழுக்காக்குதல் இல்லைன்னா தூய்மை கேடு அடைதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தொழிற்சாலைகள். இப்போ நம்ம பார்த்ததுதான் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், கரிம சேர்மங்கள், வேதிப்பொருள் காற்றுல வெளிப்படுது. ஸோ இதனால காற்றின் தரம் அதிக அளவு பாதிக்கப்படுது. அடுத்து எரிபொருள் எரிக்கும் பொழுதும் காற்று வந்து மாசுபடுது. ஸோ என்னென்ன எரிபொருள்? நிலக்கரி, பெட்ரோல். இது எரித்தல் மூலம் என்ன வெளிவருது? சல்ஃபர் டை ஆக்சைடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிற்சாலைகள்ல கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன். அதே மாதிரி எரிக்கும் பொழுது நிலக்கரி, பெட்ரோல் போன்ற பொருள்களை எரிக்கும் பொழுது என்ன வெளிவருது? சல்ஃபர் டை ஆக்சைடு. இதனால காற்று மாசுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியிலிருந்து தாது பொருட்களை வெற்றி எடுப்பது தான் சுரங்க வேலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆக்ராவில் அமைஞ்சுள்ள இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கற்களால் வெண்மை நிற பளிங்கு கற்களால் தான் கட்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் அது மாறி இருக்கு. அதற்கு காரணம் காற்று மாசுபாடு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தாஜ்மஹாலில் இந்த பாருங்க, இந்த படத்தை பாருங்க, எவ்வளோ வெண்மை நிறமா இருக்கு. இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா மாறிக்கிட்டே இருக்கு. இதற்கு காரணம் காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 2000 மெட்ரிக் டன் கழிவுகள் அந்நகர்ல வெளியேற்றிட்டு இருக்காங்க. அடுத்தது காற்று மாசுபாட்டுக்கான விளைவு. இப்ப நோய் ஏற்படுது. நோய் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா, ஆஸ்துமா போன்ற காற்றின் மூலம் நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த காற்றின் மூலம் பரவும் நோய்கள் அடுத்த டாபிக்ல வருது. அடுத்து உலக வெப்பமயமாதல். உலக வெப்பமயமாதல் அப்படின்னா காற்று மாசுபாடு காரணமா இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து வளிமண்டலத்துல அதிகரிக்குது. அப்போ வளிமண்டலத்துல அதிகரிக்கும் பொழுது இந்த துருவ பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி, இப்ப வெப்பம் அதிகமாக பனிக்கட்டி என்ன ஆகும்? உருகும். பனிக்கட்டி உருகுச்சுன்னா கடலுடைய நீர் மட்டம் உயரும். ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அமிலமலை. அமிலமலைன்றது புதைப்படிவ எரிபொருளை எரிக்கும் பொழுது என்னென்ன வெளிவருது? சல்ஃபர் ஆக்சைடு வெளிவருது. நம்ம சொன்னோம் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இங்க நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு. ஸோ இதனால அமிலமலை ஏற்படுது. ஸோ இதனால விலங்குகள், மனிதர்கள்லாம் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஓசோன் அப்படின்னாவே புறஊதா கதிர்கள். ஓசோன்னாவே புறஊதா கதிர்கள். இந்த புறஊதா கதிர்களுடைய பாதிப்புல இருந்து மனிதர்களை பாதுகாக்குது. இந்த ஓசோன் மூலக்கூறு எந்த அடுக்குல இருக்கு? 2ஆம் அடுக்குல காணப்படும். சரிங்களா? இந்த ஓசோன் தான் வந்து புறஊதா கதிர்களுடைய பாதிப்புல இருந்து மனிதரை பாதுகாக்குது. இருந்தாலும் வந்து இப்ப அந்த ஒளி வந்து என்ன ஆகுது? இப்ப குளோரோஃப்ளூரோ கார்பன்
இது வந்து வளிமண்டலத்தில் வெளியேற்றப்படும் பொழுது ஓசோன் மண்டலத்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கரைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க. இப்போ இதுல முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசோன், புற ஊதா கதிர், குளோரோஃப்ளூரோ கார்பன். இப்போ புற ஊதா கதிர்களுடைய பாதிப்புல இருந்து மனிதர்களை காப்பாற்றக்கூடியது இந்த ஓசோன். இந்த ஓசோன்றது 2ஆம் அடுக்குல இருக்கு. ஆனா இப்போ மனிதர்கள் மூலம் வெளியேற்றப்படக்கூடிய குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஓசோன் வந்து கரைச்சிக்கிட்டே வருது அந்த மண்டலத்தை. கரைக்கும் பொழுது வெகு நாட்கள்ல கரைச்சதுன்னா புற ஊதா கதிர்கள் ஈஸியா வந்து உள்ள வரும். உள்ள வந்துச்சுன்னா நமக்கு நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடல்வாழ் உயிரினங்கள். வேதி உரங்கள் உள்ள அதிக அளவு நைட்ரஜனை மழைநீர்ல அடித்து செல்லப்பட்டு நீர்நிலையில போய் கரையுது. ஸோ அப்ப நீர்நிலையில கலக்கும் பொழுது இந்த பச்சை பாசி ஊட்டச்சத்து மிகுந்தது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா பாதிக்குது. மீன், தாவரம், விலங்குகள் எல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்போ குளோரோஃப்ளூரோ கார்பன் சொன்ன சிஎஃப்சி. குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோஃப்ளூரோ கார்பன். ஸோ இது எங்கெங்க இருக்கு பாருங்க. குளிர்சாதன பெட்டி, வண்ண தெளிப்பான், தீயணைப்பான். இதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடியது தான் குளோரோஃப்ளூரோ கார்பன். ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோஃப்ளூரோ கார்பன் குளிர்சாதன பெட்டி, வண்ண தெளிப்பான், தீயணைப்பான். இதெல்லாம் இது பயன்படுத்தப்படுது. இதுதான் நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னது. ஓசோன்ல இதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ட்டு. அண்டார்டிகா பகுதியில் உள்ள ஓசோன் படலம் குறைவுபட வழிவகுக்குது இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன். அடுத்தது காற்று மாசுபாட்டை தவிர்த்தல். ஸோ இதெல்லாம் நமக்கே ரீசன் தெரியும். காற்றின் மூலம் பரவும் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸு, பூஞ்சைகளால் தான் பரவுது. ஸோ இது இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் எப்போ உருவாக்கியிருக்காங்க? 1962. தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் எப்போ உருவாக்கியிருக்காங்க? 1962. இப்போ இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24 உலக காசநோய் ஒழிப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். முக்கியமானது தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1962 உலக காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் 24. ஸோ இப்போ பாக்டீரியா மூலம் பரவக்கூடிய நோய் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா காசநோய், கக்குவான் இருமல், டிப்தீரியா. காசநோய், கக்குவான் இருமல், டிப்தீரியா. ஸோ இது எந்த உயிரி மூலம் இந்த நோய் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசநோயின்றது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மூலம் தான் காசநோய் உருவாகுது. ஸோ இது வந்து ஒரு சளி, பாதிக்கப்பட்டவருடைய சளி மூலம் தான் மற்றவங்களுக்கு பரவுது. இது பாதிக்கக்கூடிய பகுதி நுரையீரல். இப்போ அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் இருமல் இருக்கும், நெஞ்சு வலி, பசி இருக்காது, எடை குறையும். ஸோ இப்போ காசநோய் பொறுத்த வரைக்கும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மூலம் தான் பரவுது. ஸோ இது சளிகள் மூலம் தான் பரவுது. யாருக்கு பாதிப்பு ஏற்படுதோ அவர்களுடைய சளி மூலம் தான் அடுத்தவங்களுக்கு பரவுது. ஸோ இது எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னா நுரையீரல், இடைவிடாமல் இருமல், நெஞ்சுவலி, பசியின்மை, எடை குறைவு. அடுத்தது கக்குவான் இருமல். போர்ட்டடெல்லா பெர்டுசிஸ். போர்ட்டடெல்லா பெர்டுசிஸ் இந்த உயிரி மூலம் தான் பரவுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சளி, பாதிக்கப்பட்டவருடைய சளித்துளி மூலம் நேரடியாக பரவுது. சுவாச பாதையை தான் பாதிக்கும். காய்ச்சல் வந்து லேசாக இருக்கும். ஓசையுடன் கூடிய அதிகப்படியான இருமல். இருமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக வரும். அடுத்து டிப்தீரியா. டிப்தீரியா வந்து பார்த்தீங்கன்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா என்ற உயிரி மூலம் பரவுது. ஸோ இது பாதிக்கப்பட்டவருடைய சளித்துளி தான். அப்போ சுவாச பாதையின் மேற்பகுதி காய்ச்சல், தொண்டைப்புண், மூச்சுக்குழாய் அடைப்பு. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், கக்குவான் இருமல்னா போர்ட்டடெல்லா பெர்டுசிஸ், டிப்தீரியா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. ஸோ அடுத்தது இது எந்த பகுதியை பாதிக்குது? நுரையீரல், சுவாசப்பாதை, சுவாசப்பாதையுடைய மேற்பகுதி. அறிகுறி அவ்வளோதான். இதே மாதிரி வைரஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காச நோய்க்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். 6 மாதம் முதல் 1 வருடம் வரை நம்ம சிகிச்சை எடுத்தால் இந்த காச நோயிலிருந்து சரியாகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வைரஸ் மூலம் தோன்றும் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சளி, குளிர்காய்ச்சல், அம்மைக்கட்டு, தட்டம்மை, மணல்வாரி அம்மை. இப்ப சாதாரண வைரஸ் வந்து ரினோ வைரஸ். இது சளித்துளி மூலம் தான் பரவுது. மேல் சுவாச பாதையை பாதிக்குது. அடுத்து காய்ச்சல், இருமல், மூக்கில் நீர் வடிதல், தும்மல், தலைவலி. அடுத்து குளிர்காய்ச்சல். குளிர்காய்ச்சல்ன்றது மிக்சோ வைரஸ். சளிகள் மூலம் பரவுது. சுவாச பாதையை தான் பாதிக்குது. காய்ச்சல், உடல் வலி, இருமல், தொண்டைப்புண், மூக்கில் சளி வடிதல், மூச்சு திணறல். அம்மைக்கட்டு மிக்சோ வைரஸ் பரோடிடிஸ். அம்மைக்கட்டு மிக்சோ வைரஸ் பரோடிடிஸ் வாயிலிருந்து வரும் நீர்த்துளிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர். எச்சில் மூலம் பரவுது. இது எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே சளியை தான் பார்த்தோம். ஸோ இது வந்து எச்சில் மூலம் பரவுறது அம்மைக்கட்டு. மேல் சுவாச பாதையை பாதிக்கும். பரோட்டிட் சுரப்பி பெரிதாதல், தாடை அசைவு கடினமாதல். அடுத்து தட்டம்மை வரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இதுவும் வாயிலிருந்து வரும் நீர்த்துளி மூலம். அம்மை எல்லாமே வாயிலிருந்து வரும் நீர்த்துளி மூலம் தான் பாதிக்குது. சுவாச பாதையை தான் மேக்சிமம் அட்டாக் பண்ணுது. தோல்ல கொப்பளம், காய்ச்சல், சுகமற்ற தன்மை, தட்டம்மை. அதே மாதிரி மணல்வாரி அம்மை அப்படின்னா சிவப்பு புள்ளி, சிறு சிறு வெடிப்புகள், இருமல், தும்மல், கண் சிவந்து காணப்படல், நிமோனியா, மூச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோயை பாதுகாக்கிறது. நோயெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது தெரியும். இது ஒரு சாதாரண பாயிண்ட் தான். அடுத்தது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள். விலங்குகள் பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம். விலங்குகளுடைய இனப்பெருக்கம் எதற்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினும் தன்னுடைய சந்ததியை மேலும் மேலும் வளரணும், சந்ததியா தொடர்ந்து தன்னுடைய உயிரினம் வளரணுன்றதுக்காக தான் இந்த இனப்பெருக்கம் நடைபெறுது. இனப்பெருக்கம்ன்றது பாலினப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ பாலினப்பெருக்கம் அப்படின்றது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள்ல இயற்கையாகவே நடைபெறும். ஸோ இது வந்து 3 விதமா நடைபெறுது. கருவுறுதலுக்கு முன், கருவுறுதல், கருவுற்ற பின். கருவுறுதலுக்கு முன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமெட்டுகள் உருவாகும். முதல் நிலை பாலின பெருக்கத்தினுடைய முதல் நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவுறுதலுக்கு முன். இந்த நிலையில தான் கேமெட்டுகள் உருவாகும். அது வந்து இடம்பெயர்தல் நடைபெறுகிறது. இதுவே வந்து விலங்குகள்ல பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இனப்பெருக்கங்களை கொண்டிருக்கும். இப்போ ஆண் இனப்பெருக்கம் அதற்கான உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விந்தகம். பெண்ணின பெருக்கத்திற்கான உறுப்பு வந்து அண்டகம். ஸோ இப்போ தனித்தனியா உருவாகும். விந்தகம் வந்து ஆண் பாலினுடைய உயிரணுக்களாகிய விந்துக்களையும், அண்டகம் வந்து முட்டையையும் உருவாக்கும். இதுதான் கருவுறுதலுக்கு முந்தைய நிலை. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து விந்தகம் வந்து விந்துக்களையும், அண்டகம் வந்து முட்டையையும் இல்லை அண்டத்தையும் உருவாக்கும். இதுதான் வந்து கருவுறுதலுக்கு முன். அதுக்கப்புறம் இரண்டும் வந்து சேரும். கருவுறுதல் ஆண் உயிரணு பெண் உயிரணுவை சென்றடையும் போது அவை ஒன்றோடொன்று இணைகின்றன. இதுதான் வந்து இணைவு இல்லை கருவுறுதல் சொல்றோம். ஸோ இப்போ ஒரே உட்கருவை உருவாக்கும். இதன் விளைவாக என்ன உருவாகுதுன்னா சைகோட் உருவாகிறது. அதுதான் கருவுற்ற முட்டை. இப்போ கருவுறுதல்ல தான் சைகோட் உருவாக்கிறது. இதுதான் கருவுற்ற முட்டை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கருவுறுதல்ன்றது வெளி கருவுறுதல், உட்கருவுறுதல் அப்படின்னு 2 இருக்கு. இப்போ வெளி கருவுறுதல் பார்த்தீங்கன்னா நீர் சூழல்ல நடைபெறும். எங்க நடைபெறுங்க? நீர் சூழல்ல நடைபெறும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா விந்தணு மற்றும் முட்டை ஆகிய 2 தண்ணீருக்குள் வெளிவரும். ஸோ இதுதான் தவளை, மீன்களுடைய கருவுறுதல். இது எல்லாமே இப்படி வெளி கருவுறுதலா இருக்கும். எடுத்துக்காட்டு உட்கருவுறுதல்ன்றது அடுத்து பார்ப்போம். வெளி கருவுறுதலுக்கு எடுத்துக்காட்டு தவளை, மீன்களுடைய மீன்கள். இதுதான் வெளி கருவுறுதலுக்கு. ஸோ இது எங்க அதிகம் நடைபெறும்னா நீர் சூழல்ல நடைபெறும். இப்போ அதுவே உட்கருவுறுதலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பூனை, நாய், பசு இது எல்லாமே உட்கருவுறுதலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கருவுற்ற பின் இது என்ன ஆகுங்க? சைகோட் வந்து மீண்டும் மீண்டும் பிளவுற்று செல்களுடைய தொகுப்பு உருவாக்குது. ஸோ இது வந்து வேறுபட்ட திசு உறுப்பா வளர்ச்சி அடைந்து முழு உடலை உருவாக்கும். இதை தான் கரு அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது
இப்ப இந்த கரு வந்து கருப்பையில தொடர்ந்து வளர ஆரம்பித்து தலை, முகம், கை, கால் எல்லா உடல் உறுப்புகளும் உருவாக்கும். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள். முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, வண்ணத்துப்பூச்சி. வண்ணத்துப்பூச்சிக்கான நிலை வந்து முட்டை, லார்வா, பியூப்பா, அடுத்து வண்ணத்துப்பூச்சி. முட்டை, லார்வா, பியூப்பா, வண்ணத்துப்பூச்சி. முட்டைன்றது என்ன பண்ணும்? 5 நாட்களுக்கு பிறகு இப்ப இது வந்து இந்த முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறியதா இருக்கும். இங்க பாருங்க. முட்டை வந்து மிக சிறியதா இருக்கும். 5 நாட்களுக்கு பிறகு தான் இது என்னவா மாறும்? புழு மாதிரி மாறும். அப்ப இந்த முட்டைகள் எத்தன நாட்களுக்கு அப்புறம் மாறுது? 5 நாட்களுக்கு அப்புறம் தான் சிறு சிறு புழுக்களா மாறும். ஸோ இதுதான் நிலை 1. அடுத்தது இந்த 2ஆம் நிலைய தான் கம்பளிப்பூச்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து லார்வா அப்படின்னு அழைக்கிறோம். இலைகள் மற்றும் பூக்களை என்ன பண்ணும்னா அப்படியே உண்ணும், சாப்பிடும். இதுல தான் தோல் உரித்தல் நடைபெறுது. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முட்டை வந்து இலையில உருவாகும். ஸோ இது வந்து 5 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் புழுவா மாறும். இதுக்கு வந்து கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து லார்வான்ற இன்னொரு பெயரும் இருக்கு. இது எது உணவா சாப்பிடும்னா இலைகள், பூச்சிகள உணவா சாப்பிடும். இந்த ஸ்டேஜ்ல தான் தோல் உரித்தல் நடைபெறுது. அடுத்து பியூபா, கூட்டுப்புழு பருவம். இதுதான் 3ஆம் நிலை பருவம். இது என்ன கலர்ல இருக்கும்னா, பச்சை அல்லது பழுப்பு நிறத்துல காணப்படும். ஓய்வெடுக்கும் நிலை, வளர் மாற்றம் பெறும் நிலை. இந்த நிலையை தான் வண்ணத்து பூச்சியாக மாற்றப்படும். இதுதான் ஓய்வெடுக்கும் நிலை, வளர் மாற்றம் பெறும் நிலைன்னு சொல்றோம். இந்த நிலையில புழு வந்து என்னவா மாறுங்க? வண்ணத்து பூச்சியா மாற்றம் அடையும். அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் 4வது நிலை வண்ணத்து பூச்சியா மாறிடும். பியூப்பாவின் கூடு திறந்து என்ன பண்ணுங்க இது? முழு வளர்ச்சி அடைந்த வண்ணத்து பூச்சியா வெளிவரும். இதுக்கு வந்து இமகோ எனவும் அழைக்கப்படும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து முட்டை. ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டையில முக்கியமானது 5 நாட்கள். அடுத்தது லார்வா. லார்வாவை பொறுத்த வரைக்கும் புழுவா மாறும். இது கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். இலை, பூக்கள வந்து உணவா உண்ணும். தோல் உரித்தல் இதுல நடைபெறும். அடுத்து பியூப்பா. இதுதான் ஓய்வெடுக்கும் நிலை அப்படின்னு சொல்லுவோம். இது கூண்டு கட்டி உள்ள இருக்கும். பழுப்பு நிறம் இல்ல பச்சை நிறத்துல இருக்கும். அடுத்தது இமகோ. இந்த இமகோன்றது 4த் ஸ்டேஜ். ஸோ இது முட்டையிட்டு மீண்டும் இது என்ன பண்ணும்னா முழு வளர்ச்சி அடைந்த வண்ணத்து பூச்சா மாறும். திரும்ப திரும்ப இந்த சர்க்குலேஷன் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாலிலா இனப்பெருக்கம். இன்ன வரைக்கும் பார்த்தது பாலினப்பெருக்கம். அடுத்தது பாலிலா இனப்பெருக்கம். ஒரு உயிரி வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இளம் உயிரிகளாக பிளவடைகிறது தான் பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்றோம். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஹைட்ரா, அமீபா. பாலிலா இனப்பெருக்கத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஹைட்ரா, அமீபா. இப்போ இது வந்து ஒவ்வொரு இதா இருக்கு பாருங்க. பிளவி பெருக்கம். இப்போ பிளவி பெருக்கம்னா முதுகெலும்பற்ற பல செல்களுடைய உயிர்களில் நடைபெறுது. பிளவி பெருக்கம்ன்றது எங்க நடைபெறுது? முதுகெலும்பற்ற பல செல்களுடைய உயிர்கள்ல தான் நடைபெறுது. இதற்கு எடுத்துக்காட்டு தட்டைப்புழு, கடற்பஞ்சு, கடல் வெள்ளரி. தட்டைப்புழு, கடற்பஞ்சு, கடல் வெள்ளரி. இதுக்கு எடுத்துக்காட்டு பிளவி பெருக்கம். அடுத்தது மொட்டு விடுதல். மொட்டு விடுதலுக்கு வந்து எடுத்துக்காட்டு முதுகெலும்பற்ற விலங்குகளாகிய ஹைட்ரா மற்றும் பவளப்பாறைகள்ல தான் இந்த மொட்டு விடுதல் நடைபெறும். முதுகெலும்பற்ற விலங்குகள் ஹைட்ரா மற்றும் பவளப்பாறைகள்ல நடைபெறும். அதுக்கடுத்து துண்டாதல். உயிர்களினுடைய உடல் வந்து சிறு சிறு துண்டுகளா பிளவுபட்டு அது புதிய உயிரியா வளர்ச்சி அடைகிறது தான் துண்டாதல் சொல்றோம். ஸோ இது விபத்தின் மூலமோ எதிரிகளின் தாக்குதல் மூலமோ இயற்கையாகவோ நடைபெறலாம். அடுத்து லாஸ்ட் சிதறல்கள். ஸ்போர்கள்னு சொல்லுவோம். இது வந்து எங்க நடைபெறுதுன்னா புரோட்டோசோவாக்கள், பாக்டீரியாக்கள், தாவரங்கள், பூஞ்சைகள் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்து உடலத்திலிருந்து பிரிந்து சிதறல் அடைந்து காற்று அல்லது நீர் மூலமாக பரவுது. சூழலின் முழுமையான உயிரினமா வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட வந்து இப்போ பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் பார்த்துட்டோம். அடுத்த டாபிக்கு அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள். இதை பற்றி முக்கியமா பார்க்கணும். அடுத்த வீடியோ முக்கியமானது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சரணாலயங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
தேசிய பூங்கா நமது சுற்றுச்சூழலாக இதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வெளிவரும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றோட இந்த 5ஆம் வகுப்பிற்கான அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான பா வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.